அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீவி லட்டூஸ் கிச்சனில் கேசரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரவா கேசரி என் பொண்ணுக்கு பிறந்த நாள், அதனால கேசரி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரவை 100 கிராமில் 200 எடுத்திருக்கேன் ரவை. அதுக்கு 400 சீனி, முந்திரி பருப்பு, நெய் ஒரு 150 எடுத்திருக்கேன், ஏலக்காய். இதுக்கு ஒரு 4.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சுடட்டும், நம்ம வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரவை வறுக்கலாம். நெய்யை ஊற்றிருக்கேன், அப்படியே ரவையை வறுக்கலாம். வறுத்துட்டு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் சிவக்காக இருக்கணும். நல்லா வறுத்தீங்கன்னா பொறுப்புன்னு இருக்கும், நல்லாவும் இருக்கும். கேசரி பொரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். வறுத்த உடனே காட்டுறேன். வறுத்தாச்சு. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம முந்திரி பருப்பை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கேசரி கிண்டாது. நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துட்டிங்கன்னா கட்டி ஆகாமல் நல்லா அழகாக வரும். கேசரி சாப்பிட்டா அழகாக இருக்கும். அதுக்காக தான் முதல்ல வறுத்துக்கிறது. தெரியாமல் கூட கிண்டிடலாம் ஈஸியாக. நெய்யை ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு அப்படியே போட்டுருவோம். வறுக்கட்டும். வெண்ணெய் ஊற்றி அப்படியே போட்டு கிண்ட வேண்டியதான். கராப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். வறுக்கணும். கராப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டோன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னா போடாமல் போனாலும் போட்டுக்காங்க. இல்லை மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாம். தண்ணி இதில் ஊற்றிடலாம். மட்டன் கொதிக்கிற மாதிரி கேட்கும், பயந்துடாங்க. ஒன்றும் கொதிக்கவும் ரவையை போட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொதிக்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரவையை போட்டுடலாம். ஏலக்காயும் போட்டுடலாம். ரவரெல்லாம் வந்துருச்சு. சீனியை போட்டுக்கலாம். இருக்கிற நெய்யை ஃபுல்லாக ஊற்றிடலாம். கேசரி ரெடி. எல்லாரும் சாப்பிடுவாங்க கேசரியை. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.